திருப்பலி முன்னுரை. இன்று இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கும் திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இயேசுவின் முன்னோடியாக திருமுழுக்கு யோவானின் மனமாற்றத்திற்காக அழைப்பை ஏற்று தேவத்தின் திருவடியை நோக்கி வந்துள்ள இறைகுலமே வருக. உங்கள் வரவு உங்களை நலமும் வளமும் தருவதாக. கிறிஸ்துவின் வருகை நீதி, அமைதி, நேர்மை, ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டிய காலம். இத்தகைய உறவு சிக்கலை நீக்கி உறவு வாழ்வுக்கு உயிர்த்தல எசையா இறைவாக்கினர் வேறு வேறான இயல்புகளை கொண்ட மிருகங்களே இணைந்து வாழ்வதாக இயம்புகிறார். இத்தகைய கனவு வாழ்வை நீங்கள் செயலாக்க கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் பவுலடியார். மனமாற்றத்தை நம்மிடையே விரும்பும் திருமுழுக்கு யோவான் அந்த மனமாற்றத்திற்கேடான செயல்களை வாழ்ந்து காட்டுங்கள் என்று வலியுறுத்துகிறார். அமைதியும் உறவையும் நிலைநாட்ட வந்த இயேசுவின் பிறப்பு நம் முறிந்த உறவுகளை ஒன்றிணைக்க வேண்டும். நம் குடும்பத்தில் உறவு முறிவு ஏற்பட்டிருந்தாலும் தவறுகளை சீர்படுத்த முன்னேறுவோம். இவ்வாறு ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்து பயனுள்ள விதத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவோம் வாரீர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்ற திருப்பலியை சிறப்பிக்கின்ற எஸ்தர் அன்பிய குடும்பங்களின் நலனுக்காகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் விவசாயம் செழிப்பதற்காகவும் கால்நடை வளர்ச்சிக்காகவும் முதியவர்களின் உடல் சுகத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நல்ல மழை பெய்திடவும் ஜபிக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து திருச்சி சலேசியா மறை மாநிலத்தின் தலைவராக பொறுப்பேற்கும் அருட்திரு தாமஸ் கென்னடிக்கு தூய ஆவியானின் வழிநடத்தில் இருக்கும்படியாகவும் திருச்சி சலேசியா உடன் உழைப்பாளர் இயக்கத்தின் மாநில ஆலோசகராக பொறுப்பேற்கும் ஆசிரியர் சின்னப்பன் அவர்களுக்கு தூய ஆவியினர் வழிநடத்தும்படியாகவும் உடல் சுகத்திற்காகவும் ஆன்ம பலனுக்காகவும் எமர்சன் அவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றிக்காகவும் இன்று தனது 9வது பிறந்த நாளை கொண்டாடும் ஜெனோ மேக்ஸ்வெல்லை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், மேலும் குடும்பத்தில் உள்ள ஜோன் மார்க்கஸ், திபோரா, சிபோரா, இவான்ஸ், ஆரிக்கி நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் நல்வழி நடத்தும்படியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சபரிராஜ் பாக்கியம் இவர்களின் குடும்ப கருத்தின்படி உள்ள சுகத்திற்காகவும் குடும்பத்தில் சமாதானம் உள்ளதற்காகவும் பிள்ளைகள் ராபின், ரஃபேல், ஆண்ட்ரோ கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் நல்ல உடல் சுகத்திற்காகவும் ஆன்ம பலனுக்காகவும் 19ஆம் ஆண்டு நினைவு கொண்டாடும் நினைவு நாளை நினைத்து இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற மரித்த பீட்டர் மற்றும் ராயம்மாள் இவன் ஆண்மனை பாற்றுக்காகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த திருப்பலி கருத்துக்களோடு நாமும் நமக்கு தேவையான அருள் வளங்களை இந்த தெய்வீக பலியிலே இறைவனிடத்திலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையாகி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்கவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்திரளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அன்னிக்கு வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர்.
உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவர்க்கத்துடன் புனிதப்படுத்தருள உமை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை நம்ம தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உன் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வாரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை என்றும் கொள்ள செய்வதாக உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. உறவு சிக்கலை நீக்கி உறவு வாழ்வு உயிர்த்தல. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா அழைப்பு விடுக்கின்றார். சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும், பச்சை இளம் குழந்தை அவற்றை நடத்தி சொல்லும். அதேபோல் பல்வேறு இயல்புகளை கொண்ட நாம் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்பதை எசையாவின் எதிர்பார்ப்பும் கனவும் ஆகும். எசையா விடுக்கும் அழைப்பை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்துக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இறைவாக்கினர் எசையா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. ஆண்டவர் கூறிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும்.
ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவரை பற்றி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எள்ளும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்திச் செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பவர் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினத்தாருக்கு சினமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த நாடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த நாடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல்லியக்கமே, என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல்லியக்கமே, என் தேவனே என் தலைவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இரண்டாம் வாசக முன்னுரை. எசாயாவின் கனவுகளை நினைவாக்க
நீங்கள் கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் அழைப்பு விடுக்கிறார் பவுல் அடிகளார். மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை போல நாமும் அனைவரும் ஒரே மனத்தவராய் செயல்படுமாறு எடுத்துரைக்கும் தூய பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுக நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுக நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தாலும் நமக்கு எதிர்நோக்கி உண்டாகி இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் முன் மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தராய் இருக்குமாறு மன உறுதியும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள் என கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருசசேனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் ஆக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. மத்திய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு
யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ப செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமிற்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூடிய எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்க கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணியான் நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறிலே நாம் குடும்பமாக அடியெடுத்து வைக்கிறோம். திருவருகை காலத்தின் 2வது ஞாயிறு அமைதியின் ஞாயிறு என்று மெழுகுத்திரியை ஏற்றி அமைதியின் அரசனான இயேசுவை நம்மில் வரவேற்கும்படியாக இந்த மெழுகுத்திரியானது ஏற்றப்படுகிறது. உலகிற்கெல்லாம் அமைதியை பெற்று தருகிற, நான் தருகிற சமாதானம், நான் தருகிற அமைதி இந்த உலகம் தருகிற அமைதி போன்று அல்ல, மாறாக இது எப்பொழுதும் உங்களுள் நிலைத்திருக்கும். உலகம் தருகின்ற மகிழ்ச்சி, சமாதானம், அமைதி கொஞ்ச நேரத்தில், சிறிது காலத்தில், சிறிது நேரத்தில் உங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் நான் உங்களுக்கு தருகிற சமாதானம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும் என்று சொல்லி இந்த வாரத்தை அமைதியின் வாரமாக, அமைதிக்கே உரித்தான அரசரான இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்கின்ற ஞாயிறாக இது தாயாம் திரு அவை கொண்டாட அழைக்கிறது. ஒரு நீண்ட ஆறு ஒன்று ஓடுகிறது. அந்த நீண்ட ஆற்றின் பக்கத்தில் ஒரு தவளையும் ஒரு தேலும் இருவரும் நண்பராக இருந்தார்கள். தவளையும் தேலும் இருவரும் நண்பராக இருப்பது சற்று வியப்பாக இருந்தாலும், இந்த தவளையும் தேலும் நண்பராக எப்பொழுதும் எது செய்தாலும் சேர்ந்தே செய்வார்கள். ஆனால் தவளை என்ன செய்யும் அப்படின்னா, மறுக்கரைக்கு சென்று விட்டு மீண்டும் வருமாம். ஆற்றின் மறுக்கரைக்கு சென்று விட்டு சிறிது காலம் அங்கிருந்து விட்டு மீண்டும் வருமாம். இதை பார்த்த தேலுக்கு, நாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா செய்கிறோம், ஒன்றா சாப்பிட போகிறோம், ஒன்றா வர்றோம், ஆனால் என்ன தவளை விட்டுட்டு ஏன் போய் தனியாக அந்த கரைக்கு போயிட்டு வருது, அங்கே ஏதோ இருக்குதுன்ட்டு நானும் போகணும் அப்படின்னு சொல்லி தேல் நினைத்ததாம். நாம் எப்படி போகிறது, தண்ணி தான் இவ்வளோக்கு போயிட்டு இருக்குதே, எப்படி போகிறது அப்படின்னு நினச்சப்ப, சரி நாம் தவளையின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு மறுக்கரைக்கு சென்று விடலாம் என்று முடிவெடுத்து தன்னுடைய நண்பனை அழைத்தது. தவளையிடம் கேட்டதாம், நண்பா, நீ மறுக்கரைக்கு சென்று வருகிறாய், மறுக்கரையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க எனக்கும் ஆவலாய் இருக்கிறது, ஆகையால் நானும் உன்னோடு வருகிறேன், என்னை அழைத்து செல் என்று சொன்னதாம். அதற்கு தவளை சொன்னதாம், உன்னை அழைத்து செல்வதில் எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் அல்ல, ஆனால் அழைத்து செல்கிற பொழுதே உன்னுடைய கொடுக்கால் என்னை கொட்டிவிட்டால் நான் என்ன செய்வது, விஷம் நிறைந்த கொடுக்கால் என்னை கொட்டிவிட்டால் நானும் மயக்கம் போட்டு இறந்து விடுவேனே என்று சொன்னதாம். அதற்கு அந்த தேள் சொன்னோம், இல்லை இல்லை அப்படிலாம் செய்ய மாட்டேன், நீ என் நண்பன் இல்லையா, நான் உன்னை செய்வேனா, மற்றவங்கள தான் கடிப்பேன், உன்னையே ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னை கொண்டு போயிட்டு மறுக்கரையில் விட்டுடு, அங்கே நான் சும்மா சுற்றி பார்த்துட்டு வர்றேன், திருப்பி 2 பேருமே நம்ம கரைக்கே வந்துடலாம் என்று சொன்னதான். தவளை இந்த அவருடைய நண்பன் சொல்லுகிற வார்த்தையை நம்புவதாக இல்லை. ஏதோ தேல் சொல்லி அந்த தவளையை சமாதானப்படுத்தியது. இருவரும் மறுக்கரைக்கு செல்வதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். சரி, இங்கே வெயிட் பண்ணிட்டு, நாளை காலை நான் வந்து உன்னை மறுக்கரைக்கு அழைத்து செல்வேன் என்று தவளை சொன்னதாம்.
தவளையும் இந்த தேலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, அடுத்த கரைக்கு நாளை காலையில் போய் பார்ப்போம், அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இந்த பக்கம் பார்த்தாச்சு, அடுத்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்று நினைத்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் காலையில் தவளை சொன்னது போல் வந்தது. அதன் மீது தேல் ஏறு அமர்ந்தது. இருவரும் ஆற்றை கடக்க மெதுவாக சென்று கொண்டிருந்தார்கள். ஆற்றின் நடுப்பகுதியிலே தேல் தவளை கொட்ட ஆரம்பித்து விட்டது. தன்னுடைய விஷம் நிறைந்த கொடுக்குகளால் அதை கொட்ட ஆரம்பித்து விட்டது. உடனடியாக தவளை திரும்பி சொன்னதான், நான் ஏற்கனவே உன்ட்ட சொன்னேன் நீ என்னை கொட்டுவ அப்படின்ட்டு, இப்போ திருப்பி செய்கிற பத்தியா, நான் சொன்னதை காப்பாற்றிட்டேன், ஆனால் நீ சொன்னதை காப்பாற்ற மாட்டேறிய என்று சொன்னதாம் தவளை. அதற்கு தேல் சொன்னதாம், இந்த கொட்டுவது என்பது என்னுடைய இயல்பு, என்னுடைய இயல்பை நான் மாற்றிக்கொள்ள முடியவே இல்லை. நீ நண்பனாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, என்னுடைய இயல்பை என்னால் மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை என்று சொன்னதாம். அந்த கொட்டியதால் இரண்டும் மயங்கி போய் தண்ணீரோடு தண்ணீராய் அடித்து சென்று இறந்து போனதாக கதை முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம் திருப்பலியை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை உட்கொள்ளுகிறோம். ஆனாலும் நம்முடைய இயல்பு எப்படியாக இருக்கிறது? மீண்டும் மனித இயல்பு, மீண்டும் பாவத்திற்குரிய இயல்பு, மீண்டும் தவறு செய்வதற்குரிய இயல்பு. நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், என்னதான் செய்தாலும் நாய் வாலை நிமிர்த்த முடியாது. நாம் என்னதான் பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு சென்றாலும் மீண்டும் பாவம் செய்கிறோம். இந்த பாவம் எப்படி நமக்குள் வந்தது? தீங்கு எப்படி நமக்குள் வந்தது? தொடக்கத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் மனிதரை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். He had created the human beings as his own image and likeness. தன்னை போன்ற உருவிலும் தன்னை போன்ற சாயலிலும் படைத்த ஆண்டவர், அவர் தவறு செய்யவில்லை, நாம் தவறு செய்கிறோம். பிலிப்பியருக்கு திருமுகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 6-11 வரை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளோடு ஒன்றாக இருந்தாலும் அந்த நிலையை வலிந்து பிடித்து கொள்ளாமல், நானும் கடவுள்தான் என்று வலிந்து பிடித்து கொள்ளாமல் மனித தன்மை எடுத்து, உங்களை போன்று என்னை போன்று சாதாரண மனித தன்மை எடுத்து மனிதரை போன்று வாழ்ந்தார். ஆனால் பாவத்தை தவிர அவர் அனைத்திலும் மனிதராக இருந்தார். ஆலயத்துக்கு செல்லுகிற பொழுது அங்கே விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். புறாக்கள், காசு, இவை அனைத்தும் விற்பனை செய்து கொண்டிருந்த பொழுது ஆலயத்தை செல்வதற்கு தடையாகியிருக்கின்ற அந்த கடைகளை அடித்து உடைத்தார், கோவப்பட்டார். தன்னுடைய நண்பர் லாசர் இறந்து போனார். செய்தியை கேட்ட பின்பாக அழுதார். தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டார். மகிழ்ச்சியில் திளைத்தார். அவருக்கு பசி இருந்திருந்தது. பாலைவனத்திலே அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது பசியால் துடித்தாலும் அவரும் மனிதராக இருந்தார். ஆனால் நீங்களும் நானும் அவரிடமிருந்து விலகிச் சென்றோம் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று, அது பாவம். அதை விட்டுவிட்டு மீண்டும் ஆண்டவரிடத்திலே நாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு நம்மை அழைக்கிறது. திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறில் நாம் அமைதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஏதோ ஒன்று தடை செய்கிறது, ஏதோ ஒன்று தடை நமக்கு வருகிறது. ஒரு கணக்கு எடுக்கிறோம், கேள்வி தெரிகிறது, பதில் சரியாக இருக்கிறது என்றால் நடுவில் நாம் செய்த அந்த செம்மு கரெக்டாக இருந்தால் ஆன்சர் வரும். இடையில் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதனுடைய பதில் தவறாக வரும். தொடக்கத்தில் கொடுக்கப்பட்ட கேள்வி, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது ஆண்டவராம் கடவுள் நம்மை படைத்த பொழுது சரியாக இருந்தோம், கொடுக்கப்பட்ட கேள்வி சரி. ஆனால் இடையில் போட்ட செம்மு தப்பு, இடையில் போட்ட மேக்ஸ் தப்பு, ஆன்சரும் நம்முடைய வாழ்க்கையும் தவறாக இருக்கும். ஆக இன்று திருமுழுக்கு யோவான் நம்மை விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி இறையரசருக்கு செவி கொடுங்கள், உங்களுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். ஏதோ ஒரு இடத்தில் தவறு இருந்தது, அது எந்த தவறு என்பதை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில நான் தெய்வீக திருப்பலியில இயேசுவோடு இணைந்து இந்த பலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த தவறு எங்கே இருந்தது, எப்படி ஏற்பட்டது, யாரால் உண்டு பண்ணியது, அது எப்படி சரி செய்ய முடியும் என்று சொன்னால் நம்மால் சரிய செய்ய முடியும். நம்முடைய ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்தார்கள், அந்த பாவத்தை போக்குவதற்கு நம்மால் முடியும். அதற்கு ஒரே வழி பாவங்க சங்கீர்த்தனம். இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டியில் அமர்ந்து நமது பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி, நிலையான அமைதி, நிலையான சந்தோஷம், அதை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக வாழுகிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வருடம் ஒரு குடிலில் பிறக்கிறார்.
ஆனால் இந்த வருடம் என்னுடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும், என்னுடைய மனதில் பிறக்க வேண்டும், என் குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல பாவ சங்கீர்த்தனம் குடும்பத்தோடு செய்து நல்ல தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து முழுமையான தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவருடைய உடலை உட்கொள்கிற பொழுது நமக்கான தயாரிப்பு இந்த உள்ளத்தில் இருக்கிறது. சாதாரண குடில் என்ன பண்ணும், 3 அரசர்கள் திருவிழா வந்தோடனே குடிலை பிரிச்சிருவாங்க. ஆனால் இந்த குடில் எப்பொழுதும் பிரிக்க முடியாது. அதான் பவுலடியார் சொல்வார், நீங்கள் தான் ஆண்டவர் வாழும் உயிருள்ள ஆலயம். இந்த ஆலயம் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கலாம், 2-3 வருடத்திற்கு முன்பாக கட்டியிருக்கலாம், 20-15 வருடத்துக்கு முன்பாக கட்டியிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் அன்றே நம்மை பிறப்பிக்க செய்து அவருடைய ஆவியை நம்முள் ஊதி இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்த வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் பல தவறியதாலும் பாவங்கள் பற்பல செய்தோம். இந்த பாவமான இதயத்தை தூய்மையாக்க வேண்டும் என்று சொன்னால் பாவக சங்கீர்த்தனம் மூலமாக முடியும். இதனைத் தொடர்ந்து இன்றைய நற்செய்தி வாசகமும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் மிக அழகாக மக்களை இறைவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவருடைய சிந்தனைகளை ஒன்று திரட்டி சிதறி கிடந்த மக்கள் இனங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி கடவுளம் ஆண்டவர் வர இருக்கிறார், அவருடைய வருகைக்காக நீங்கள் தயார் செய்யுங்கள். அவர் எப்பொழுது வருவார், எந்த நேரத்தில் வருவார், எந்த உடையில் வருவார், எந்த மாற்றத்தில் வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்களுடைய தயாரிப்பு எப்பொழுதும் தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எக்ஸாம் எப்போன்னு தெரிஞ்சால் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். திடீர்னு எக்ஸாம் வச்சோம்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ வீட்டில் என்ன செஞ்சுருக்கணும், படிச்சிருக்கணும். அப்போனா நமக்கு தெரிந்த பதிலை எழுதலாம். எப்பொழுதும் தயாராக இருங்கள். என்ன தயாராக இருக்க வேண்டும்? நல்ல பாவ சாங்கத்திரம் செய்து ஜபமாலையை செய்து தெய்வீக பலியில் நாம் பங்கெடுக்க வேண்டும். எப்பொழுதும் பி ப்ரிப்பேர்ட் ஆல்வேஸ், எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இருங்கள். திருமுழுக்கு யோவான் மீண்டும் சொல்கிறார், எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பாவத்தை அறிக்கையிடுங்கள். இப்பொழுது பரிசேயர் சதுசேயர்கள் சிலர், விவிலியத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தை, பரிசேயர்கள் சதுசேயர்கள் சிலர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்காக பாவத்தை அறிக்கையிட்டு திருமுழுக்கு யோவானிடம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்காக யோர்தான் ஆற்றங்கரைக்கு வருகிறார். அவர்கள் வருகிற பொழுது அவரை பார்த்த பின்பாக இவருக்கு ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு ஆத்திரம். திருமுழுக்கு யோவான் இந்த பரிசேயரும் சதுசேயரும் திட்டுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வர இருக்கின்ற இந்த தீங்கிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று யார் சொன்னார்? மற்ற யாரையும் அவர் கேட்கவே இல்லையே. யூதர்கள் நிறைய பேர் திருமுழுக்கு யோவானிடம் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். யாரையும் பார்த்து அவர் திட்டவே இல்லை. விரியன் பாம்பு குட்டிகளின் சொன்னதே இல்லை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளின் சொன்னதே கிடையாது, சாத்தானின் பிள்ளைகளின் சொன்னதில்லை. ஆனால் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மட்டும் பார்த்த பின்பாக திருமுழுக்கு யோவானுக்கு ஏதோ ஒரு கோபம். உண்மை எப்பொழுதும் நீருக்குள் இருக்கிற முட்டையை போன்று எப்போதாவது ஒரு நாள் வெடித்து வெளியில் வரத்தான் செய்யும். ஆனால் திருமுழுக்கு யோவான் எப்பொழுதும் நற்செய்தியை வாழ்வாக்கி காட்டினார். விவிலியத்தை கையில் வைத்துக் கொண்டு அலையவில்லை, அதை தன்னுடைய வாழ்க்கையாக்க மாற்றிக்கொண்டார். விவிலியம் படிக்கின்ற, விவிலியத்தை படித்துக் கொண்டிருக்கிற, விவிலியம் வைத்திருக்கிற குடும்பங்கள் எப்பொழுதும் பொய் சொல்லாது. ஆனால் திருமுழுக்கு யோவான் அந்த விவிலியத்தை தன்னுள் வைத்திருந்தார், படித்திருந்தார், ஞானம் வைத்திருந்தார், சிந்தனை கொண்டிருந்தார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் மீண்டும் பார்க்கிறோம். நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆகையால் உங்களுக்கு விண்ணரசு உண்டு என்று. அது தவறான சிந்தனை. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம் ஃபாதர், நாங்கள் ஞானஸ்நானம் நம்ம சர்ச்சு தான் வாங்கிட்டோம், மரியதாயபுரத்தில் வாங்கிட்டோம் ஃபாதர், ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், புதுநன்மம் வாங்கிட்டோம், இன்னும் திருமணம் வரைக்கும் நாங்கள் எல்லா அருட்சாதனங்களும் வாங்கிட்டோம், அதனால் எங்களுக்கு விண்ணகம் உண்டா? இன்றைய திருமுழுக்கு யோவான் அதான் சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நீங்கள் மரியதாயபுரத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக இறைவன் உங்களுக்கு விண்ணரசை திறந்து வைக்க மாட்டார். உங்களுடைய செயல்பாடுகள் அதை ஒற்றி இருக்க வேண்டும். அதைத்தான் என்று சொல்லுகிறார். தப்பிக்கு நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ப செயல்களால் காட்டுங்கள். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீர்கள், இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை உங்களுடைய செயலால் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் பேசி ஒன்று செயல் ஒன்றாக இருக்கக்கூடாது, இரண்டும் ஒன்று சேர இருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் உண்மையை சொன்னார், அதற்காக தவறாக நடக்கவில்லை, உண்மையாக நடந்தார். இப்பொழுது இவர்களை பார்த்து பரிசேயரும் சதுசேயரும் பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். முதல்ல கூட்டமே வரல, இப்போ பரிசேயரும் சதுசேயரும் வர்றாங்க. சரி, மனம் மாறி வர்றாங்களே, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்போமே அப்படின்னு திருமுழுக்கு யோவான் கொடுக்கல. அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். விரியன் பாம்பு குட்டிகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலான்னு தெரியல, யூடியூப்பில் டைம் இருந்தால் போய் பாருங்கள். பார்ப்பதற்கு வெளியில் பல பலவென்று இருக்கும்,
நல்லா பாலிஷாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற அந்த பாய்சன், அதில் இருக்கிற விஷம் மிக கொடியது. வெளியில் பார்ப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? அழகாக தலை வாரிக்கொண்டு முகத்தில் பவுடர் அடிச்சுக்கிட்டு நல்ல ஷர்ட்டு நல்லா ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்துடுறோம். வெளியில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் நமக்குள் இருக்கிற அழுக்காறு என்ன? இந்த அழுக்காரை பரிசேயரும் சதுசேயர்களும் தவறு செய்தார்கள். என்ன செய்தார்கள் அப்படின்னா, இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மட்டும் குறிப்பாக இந்த விவிலியத்தை பற்றி படிப்பதற்கு அவர்களுக்கு ஞானம் தரப்பட்டது, அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இறை வார்த்தையே 5 புத்தகங்கள், முதலில் இருக்கிற 5 புத்தகங்கள் படிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு தரப்பட்ட. தொடக்க நூலின் ஆரம்பித்து 5 புத்தகங்கள் அப்போது இருந்த பொழுது, இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த பொழுது அதை படிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டது. மற்ற யாருக்கும் தரப்படவில்லை. அந்த படித்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தையை மக்களுக்கு போதிக்க வேண்டும். இந்த இறை வார்த்தையை போதிக்க வேண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கடவுள் கற்றுத் தந்த இந்த 10 கற்பனைகளை மட்டும் அந்த 10 கற்பனைப்படி வாழ வேண்டும், இஸ்ரவேலர்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 10 கற்பனைகள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் புதுசாக தெரிய போகிறதில்ல. இந்த 10 கற்பனைப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த 10 கற்பனைகளை 613 கற்பனைகளாக திரித்து அவர்களுக்கு ஏற்றது போல் மாற்றிக்கொண்டார்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களும். இப்போ பரிசேயர்களும் சதுசேயர்களும் எங்கே மக்கள் பார்த்தாலும், பொதுமக்கள் உங்களை போன்று என்னை போன்று யாராச்சும் அந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்தாங்கன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக சமமாக அவர்களை பார்த்து வணங்குவார்கள். அப்போ அவங்களுக்கு நம்ம தான் கடவுள் என்ற ஒரு மனதைரியம், மனதிடம் வந்துவிட்டது. அப்போ மற்றவர்கள் எல்லோரும் பாவிகள், இவன் மட்டும்தான் பெரிய ஆள். நீங்கள் விவிலியத்தில் ஒரு இடத்துல பார்க்க முடியும், ஒரு தவறு இழைத்த சாதாரண ஒருவன் ஆலயத்திற்குள் வர முடியாமல், தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் தலை கீழே போட்டுக்கொண்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்கிறான். ஆனால் பரிசேயன் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவரே நான் இந்த பாவியை போன்று அல்ல, 10ல் ஒரு பங்கு ஆலயத்திற்கு கொடுக்கிறேன், நான் எல்லாம் செய்கிறேன், அப்போ நான் தான் புண்ணியவாதி என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் அந்த பரிசேயனை பார்க்கவில்லை. சாதாரண பாவம் செய்த ஒருவனை, வரி தண்டுபவனை பார்த்து அவன்தான் இறை திட்டத்திற்கு உகந்தவன். தன்னுடைய பாவத்தை எவன் உணர்ச்சியாக குற்றமாக அவன் உணர்ந்து கொள்கிறானோ அவன் தான் இறைவனுடைய திட்டத்திற்கு, விண்ணரசிற்கு அவன் தான் உகந்தவன். இப்போ இந்த பரிசேயரும் சதுசேயரும் இருவரும் மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உண்மையான மனத்திட்டத்தோடு இல்லை. என்னதான் நடக்குது நம்மளும் போய் பார்ப்போம். சில பேர் இந்த ஈஸ்டருக்கு, கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கு பூசிக்கு வர்றவங்க இருப்பாங்க. எல்லாரும் போகிறாங்க, நம்மளும் போய் நிற்போம், நண்பன் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னுக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. அது போன்று பரிசேயரும் சதுசேயர்களும் பாதி பேர் வர்றாங்க. மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்களே, அப்படி என்னத்தை தான் பாவத்தை அறிக்கிறாங்க, நம்மளும் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு வர்றாங்க. அப்போ உண்மையான மக்கள் திட்டத்தை, உண்மையான மக்களை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சந்தை வெளியில் நின்று கொண்டு தங்களுடைய நீண்ட ஆடைகளை வைத்துக்கொண்டு கடவுளை தாங்களே கீழே இறக்கி கொண்டு வருவது போல ஜபம் செய்வது போல நடித்து கொண்டிருக்கிற பரிசேயர்களும் சதுசேயர்களும் பார்த்து திட்டுகிறார். விரியன் பாம்பு கூட்டுகளே, இதிலிருந்து எஸ்கேப் ஆக யார் தப்பிக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் அப்படிதான் ஆவீங்க. அதற்கு என்ன செய்யணும்? உங்களோட பாவத்தை அறிக்கையிட்டு தயாராக இருங்கள். பி ப்ரிப்பேர்டு. ஒருவர் வர இருக்கின்றார். அவருடைய மிதியடியை, அவருடைய செருப்பு என்று சொல்லலாம், அவருடைய மிதியடியை தொடுவதற்கு, அவிழ்ப்பதற்கு கூட தகுதியற்றவன். ஆனால் எல்லோரும் நினைத்துக் கொண்டார்கள் இந்த திருமுழுக்கு யோவான் தான் வர இருக்கின்ற எலிசா, அதற்கு பின்பாக ஒரு மெசியா வரப்போகிறார். யூதர்கள் நினைத்துக் கொண்டது முதலில் ஒரு எலியா வர வேண்டும், அதற்கு பிறகாக மெசியா வருவார். இப்போ திருமுழுக்கு யோவானை அவர் நினைத்துக் கொண்டார்கள். திருமுழுக்கு யோவானுக்கு அடுத்து வர இருக்கின்றவர், வர இருப்பவருடைய மிதியடியை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். தாவீது அரசனுக்கு அப்புறம் மிகப்பெரிய அரசனாக ஒருவன் வர இருக்கிறான் என்ற செய்தி மக்கள் மத்தியிலே பரவி இருந்தது. ஆகையால் திருமுழுக்கு யோவான் அதற்குத்தான் தயார் செய்கிறார் மக்களை என்று யூதர்கள் நினைத்துக் கொண்டு வருகிறார்கள். சாதாரண இயேசு கிறிஸ்துவும் வருகிறார். அவருடைய மிதியடிகளை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன், அவருடைய செருப்பை தொடுவதற்கு கூட நான் தகுதியற்றவன். திருமுழுக்கு யோவான் எப்பேற்பட்ட புனிதர்! அந்த புனிதரே இயேசுவினுடைய பாதத்தை தொடுவதற்கு கூட தகுதியற்றவன். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்களை நான் வேலையாள் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நான் நண்பன் என்று அழைப்பேன் என்று சொல்லுகிறார். நண்பன் என்ன செய்வான்? நம்முடைய தோளில் கையை போட்டு தன்னுடைய சொந்த சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வான். நண்பன் என்று அழைப்பேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலத்திலே நான் இயேசுவிற்கு யார், இயேசு எனக்கு யார்?
என்னுள் இருக்கின்ற அமைதி இயேசுதான் என்றால் நீங்கள் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இல்லை, உங்களில் இருக்கின்ற அமைதி கையில் வைத்திருக்கிற ஃபோனோ, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோ, உங்கள் குடும்பத்தில் மற்றபடி வேறு டிவி பார்க்குறதோ இல்லை படத்துக்கு போகிறதோ, இதுதான் உங்கள் மகிழ்ச்சி என்றால் நீங்கள் ஆண்டவருடைய பாதையில் இருந்து 1/2 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் அவருடைய பாதையில் நீங்கள் வரவில்லை. இயேசுவனுடைய பாதைக்கு வந்தால்தான் நீங்கள் இப்பொழுது பிறக்க இருக்கின்ற கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறப்பார், உங்களுடைய இல்லத்திலும் பிறப்பார். ஆக இந்த உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது வரவேற்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுதே நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்து ஜெபமாலை செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் இல்லத்திலும் தாங்க தயாராக இருங்கள். இந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள முற்படுங்கள். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கும், உள்ள முடிந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழலோர் அனைவருக்கும் அவர் மீட்பளிக்க திருபலம் கொள்ளுமாறு அவரது இரக்கப் பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். தாயாம் திரு அவையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட அதன் தலைவர்களும் இறைமக்களும் ஆகிய நாங்களும் இன்றைய 2ஆம் வாசகம் கூறுவது போல மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் எதிர்நோக்கு பெற்று கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப ஒரே மாதிரியாய் இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்ந்திடும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவுருகை கால தயாரிப்பின் வளையத்தின் 2ஆம் மெழுகுதிரியை அமைதியின் மெழுகுதிரியாக, சமாதானத்தின் மெழுகுதிரியாக ஏற்கிற இந்த நாளில் இன்றைய முதல் வாசகம் சித்தரிக்கக்கூடிய ஓநாயும் செம்மறி ஆடு குட்டியும் சிறுத்தை புலியும் கன்று சிங்கக்குட்டி கொள்ளுத்த காளையும் கூடி வாழ்கின்ற அமைதியின் சூழல் உருவாகவும், போர்களும் வன்முறைகளும் செயல்களும் தீவிரவாதமும் முற்றிலும் மறைந்து சமாதானம் தழைக்கும் பூமியாக இவ்வுலகு மாறவும், அமைதியின் அரசராய் பிறந்த குழந்தையாகிய உம்மால் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகையும் நாட்டையும் ஆளும் தலைவர்கள் அனைவரையும் ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை, ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு ஆகியவற்றை பெற்றவர்களாய் நேர்மையை அரைக்கச்சையாகவும் உண்மையை இடைக்கச்சையாகவும் அணிந்து
ஏழைகளுக்கு இறங்கி அனைவருக்கும் நீதி வழங்கி நடுநிலையோடு ஆட்சி செய்யும் அருள் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடந்த கால அனுபவங்களால் டிசம்பர் மாதம் என்றுமே அஞ்சுகின்ற எங்களுக்கு இந்த ஆண்டு எந்தவிதமான இயற்கை சீற்றமோ அதனால் ஏற்படும் அழிவோ இல்லாமல் காக்குமாறு நாங்கள் அனைவருமே கிறிஸ்து பிறப்புக்காக எம்மையை மகிழ்ச்சியுடன் தயாரிக்கவும் ஏழைகளோடு பகிர்வதன் மூலம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நம் கண்களை மூடி இறைவனிடத்திலே மன்றாடுவோம். நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் நோக்கி மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களதுமான இப்பள்ளி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடமன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினா உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை விழுந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இன்று பலியை ஒப்புக் கொடுக்கின்ற எஸ்தர் அன்பிய குடும்பங்களுக்காகவும், அவருடைய பிள்ளைகள் நல்ல முறையில் இருப்பதற்காகவும், விவசாயம் செழிப்பதற்காகவும், முதியவர்கள் உடல் சுகத்திற்காகவும், நல்ல வேலை வாய்ப்பிற்காகவும், நல்ல மழை பொழிதிடவும், எமர்சன் அவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நல்ல நன்றிக்காகவும், இன்று தனது 9வது பிறந்த நாளை கொண்டாடும் ஜெனோ மேக்ஸ்வெல்லை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், மேலும் குடும்பத்தில் உள்ள ஜோன் மார்க்கஸ், திபோரா, சிபோரா, இவான்ஸ் ஆரிக்கை ஆசீர்வதிக்கவும், சபரிராஜ், பாக்கியம் இவர்களின் குடும்ப நலனுக்காகவும், உடல் சுகத்திற்காகவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவதற்காகவும், பிள்ளைகள் ராபின், ரஃபேல், ஆண்ட்ரோ கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளக்கவும், நல்ல உடல் சுகத்திற்காகவும், 19ஆம் ஆண்டு நினைவு கொண்டாடும் மரித்த பீட்டர் மற்றும் ராயம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றிற்காகவும், திருச்சி சலேசிய மறை மாநிலத்தின் தலைவராக பொறுப்பேற்கும் அருள் திரு தாமஸ் கென்னடிக்கு தூய ஆவியார் வழிநடத்தும்படியாகும், திருச்சி சலேசிய உடன் உழைப்பாளர் இயக்கத்தின் மாநில ஆலோசகராக பொறுப்பேற்கும் ஆசிரியர் சின்னப்பன் அவர்களை தூய ஆவியார் வழிநடத்தும்படி ஆகும். மேலும் இங்கே குழுமிருக்கிற ஒருவருடைய உடல் சுகத்திற்காகவும் ஆன்ம பலனுக்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விரைவாக ஆசீர்வதித்தரலும் உங்கள் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழுமதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடு நருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருரத்தம் என்னை காத்து முடிவில்லாமல் வாழ கழிச்சு
திருமண அறிவிப்பு. வாடியர் பங்கு மரியாதாபுரத்தில் வசிக்கும் தந்தை அந்தோணிசாமி, தாய் சேசு ராசம்மாள், இவரது மகன் மரிய நிக்சனுக்கும் வாடியர் பங்கு மரியாதாபுரத்தில் வசிக்கும் தந்தை சேவியர், தாய் செல்வி, அவர்களது மகள் அபிதாவிற்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 3வது அறிவிப்பு. திருமண நாள் நாளை 8/12/2025 நாளைய தினம் காலை 10:30 மணி அளவில் நமது ஆலயத்தில் வைத்து திருமண திருப்பலியானது நடைபெறும். இந்த திருமணத்தில் ஏதேனும் விக்கிரங்கள் அறிந்தால் கனம் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். மேலும் வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை புனித கன்னி மரியாளினுடைய அமல உற்பவம் பெருவிழா, புனித கன்னி மரியாளினுடைய அமல உற்பவம் பெருவிழா நாளை காலை சரியாக 5:30 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். 10:30 மணிக்கு திருமண திருப்பலி நடைபெறும். மற்ற எல்லா நாட்களிலும் காலை 6 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். மற்ற எல்லா நாட்களிலும் காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மேலும் நேற்றைய தினம் நமது ஆலயத்தையும் வெளிப்புறத்தையும் சுத்தப்படுத்தி இன்று திருப்பலி சிறப்பித்த எஸ்தர் அன்பியத்தாருக்கு நமது கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரத்தில் செக்கரியா அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். வருகின்ற ஞாயிறு திருப்பலியை செக்கரியா அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிற்காக தலை வணங்குவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையை நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் மொழியால் புனிதப்படுத்தி தமது ஆசையால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம்மீட்பர் மனிதனாகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும் பொழுது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றென்றும் தங்குவதாக. பிறக்கப் போகும் இயேசுவை உள்ளத்திலும் இல்லத்திலும் தாங்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.